வணக்கம் நண்பர்களே. இன்னைய காணொளியில நம்ம சில பழக்கவழக்கங்கள் எதுக்காக நம்ம செய்றோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியறதில்ல. அதுல ஒரு முக்கியமான பழக்கவழக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சேர். தப்பா எடுத்துக்காதீங்க இந்த வார்த்தையை பயன்படுத்துறேன்னு. அதாவது கால் ஊனமுற்றவங்களுக்கு தான் காலுக்கு ஒரு இந்த கேலிபர்ஸ் இந்த கையில வைக்கிற தாங்குமா நடக்கணும் இல்லையா? அவங்களுக்கு தேவை. கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணாடி தேவை. காது கேட்காதவங்களுக்கு காது கேட்குற மிஷின் தேவை. சேருங்கிறவங்க யாருக்காக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, கீழே அமர முடியாதவர்கள், ஊனமா இருக்கிறவங்க, பருமனா இருக்கிறவங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சேர்ல தான் உட்காந்து எல்லாமே பார்க்கணும். நான் வந்து இந்த ஓபில சேர் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல எடுக்கிறேன். பேஷண்ட்டுக்கு இல்ல. எனக்கு நான் கீழ உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு. இல்ல அது வந்து நல்லா இருக்காது. பார்க்க ஒரு கெத்தா இருக்காது. என்னப்பா கெத்து, ஆள் வெட்டா இருக்கிறோம். கெத்து என்ன கெத்து அப்படின்னு சொல்லிட்டு வர நடைமுறையில நான் கீழ அமர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். இப்ப அதெல்லாம் தாண்டி சேர் ஒரு சைன் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஆயிடுச்சு. எனக்கு சேர் போடல சார். ஏன் ஃபோட்டோ ஃப்ரேம்ல ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு சேர் போடலன்னு அவர் கோச்சிட்டு அந்த ஃபோட்டோவே எடுக்காம போயிட்டாருன்னா பார்த்துக்கங்களேன். அந்த மாதிரி சேர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் செய்து அப்படியே இந்த லைட் என்னன்னு கேட்பீங்க. ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்காக எனக்கு வாரம் விளக்கு பிடிக்க வேணாம், நானே விளக்கு பிடிச்சிக்கிறேன் அப்படிங்கிறத ஹெட்லைட் அப்படி போட்டோடனே லைட் அப்படி அடிக்கும். அதனால் இந்த டயபெட்டிக் ஃபுட் ட்ரெஸ்ஸிங்கில் நாங்களும் பிஸியாக இருக்குன்னு நாங்கள் எப்படி தான் சொல்கிறது. மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.